பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது நினைவிடத்துக்கு சீமான் மரியாதை செலுத்த சென்றபோது கதவு பூட்டப்பட்டிருந்ததால் ஆவேசமடைந்த சீமான் பத்திரிகையாளர் சந்திப்பில் கொந்தளித்தார். என் தாத்தனுக்கு நான் மரியாதை இருந்த கதவை பூட்டினா யோக்கிய போயவன் எவன் இந்த கதவை பூட்டினவன் கேட்டா மேலிட உத்தரவு. யாரா அந்த மேலிடம்? எவன்டா அந்த மேலிடம்? எவன் மேலிடம்? காமராஜருக்கு இங்கே இருக்கிற கூட்டத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. கதவை பூட்டுறான்னு சொன்ன மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? யாரா நீ? அந்த கதை வழி வந்து எனக்கு வணக்கம் செலுத்த வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவன் யாரு? யாரு? இந்த திராவிடங்க எப்படி ஆட்சி செய்வாங்கன்னு பாரு. தீரன் சின்னமலையா 2 கவுண்டர் அமைச்சர் அனுப்புறது, தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா 2 தேவர் அமைச்சர் அனுப்புறது, இமானுவேல் சேரனுக்கா தேவேந்திர 2 தலைவர் அனுப்புறது, அழகுமுத்து கோன் நம்ம பாட்டனுக்கா 2 கோனாரில் 2 பேர் அனுப்புறது, தாத்தா காமராஜருக்கா எவனாவது 2 பேர் இந்த நாடாரில் இருந்தானா அனுப்புறது. ஆனால் அவங்க அப்பன் சமாதிக்கு மொத்த பேரையும் கூட்டிகிட்டு போகிறது. இதாண்டா திராவிடம். இதான் திராவிடம். இந்த மண்ணின் தலைவர்களை, எங்கள் முன்னோர்களை, எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு கிண்டியில் இருக்கக்கூடிய காமராஜர் நினைவிடத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் மரியாதை செலுத்த வந்தபோது அந்த நினைவிடத்தினுடைய பிரதான நுழைவாயில் அடைக்கப்பட்டது. அதற்காக தான் தற்போது மிகுந்த ஆவேசத்தோடு சீமான் பேசியதை நம்ம பார்த்தோம். இன்று காலை 10 மணி அளவுல பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி காமராஜர் நினைவிடத்தில் இருக்கக்கூடிய காமராஜருடைய திருவுருவ படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவர் விவிஐபி என்பதால் அந்த பிரதான நுழைவாயில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த வழியாக தான் அவர் உள்ளே மரியாதை செலுத்திவிட்டு சென்றார். அவர் சென்ற அரை மணி நேரத்துல இந்த பிரதான நுழைவாயில் அடைக்கப்பட்டது. அந்த நேரத்துல நாம் தமிழர் கட்சியினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் பல்வேறு இயக்கங்கள் அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த காமராஜனுடைய நினைவிடத்துல கூடியிருந்தார்கள். அவர்கள் ஏன் இந்த பிரதான நுழைவாயிலை அடைக்கிறீர்கள், எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் வர இருக்கிறார்களே, இந்த கதவை ஏன் மூடுகிறீர்கள் என்று அந்த காவலாளிகளிடத்துல கேட்டபோது மேலிட உத்தரவு காரணமாக தான் மூடுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இதனால விசிக கட்சியினர், நாம் தமிழர் கட்சியினர் உள்ளிட்ட இந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள், இங்க பொறுப்பாளர்கள், இங்க இருந்த அலுவலர்களிடத்துல வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அதனைத் தொடர்ந்து ஒரு 11 மணி அளவுல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் இங்கே மரியாதை செலுத்த வந்தார். அவருக்கு பிரதான நுழைவாயில் இல்லாமல் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மற்றொரு நுழைவாயில் வழியாக தான் உள்ளே வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அந்த வழியாக தான் உள்ளே அவர் மரியாதை செலுத்தினார். பிறகு செய்தியாளர் சந்திப்பின் போது இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போதுதான் சீமான் மிகுந்த ஆவேசத்தோடு இந்த கேட்டை பூட்டியவன் எவன், அவனுக்கும் இந்த மேலிட உத்தரவு என்றால் அந்த மேலிடம் எவன் என்று அவர் மிகுந்த ஆவேசத்தோடு கேள்வி எழுப்பதை பார்க்க முடியும். தாத்தனுக்கு நான் மரியாதை இருந்த கதவை பூட்டினா யோக்கிய போயவன் எவன் இந்த கதவை பூட்டினவன் கேட்டா மேலிட உத்தரவு. யாரா அந்த மேலிடம்? எவன்டா அந்த மேலிடம்? எவன் மேலிடம்? காமராஜருக்கு இங்க இருக்கிற கூட்டத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. கதவை பூட்டுறான்னு சொன்ன மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? யாரா நீ? அந்த கதை வழி எனக்கு வணக்கம் செலுத்த வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவன் யாரு? யாரு? இந்த திராவிடங்க எப்படி ஆட்சி செய்வாங்கன்னு பாரு. தீரன் சின்னமலையா 2 கவுண்டர் அமைச்சர் அனுப்புறது, தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா 2 தேவர் அமைச்சர் அனுப்புறது, இமானுவேல் சேரனுக்கா தேவேந்திர 2 தலைவர் அனுப்புறது, அழகுமுத்து கோன் நம்ம பாட்டனுக்கா 2 கோனாரில் 2 பேர் அனுப்புறது, தாத்தா காமராஜருக்கா எவனாவது 2 பேர் இந்த நாடாரில் இருந்தானா அனுப்புறது. ஆனால் அவங்க அப்பன் சமாதிக்கு மொத்த பேரையும் கூட்டிகிட்டு போகிறது. இதாண்டா திராவிடம். இதான் திராவிடம். இந்த மண்ணின் தலைவர்களை, எங்கள் முன்னோர்களை, எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.